கிழக்கு ஸ்கார்பியன் கடற்கரையோரத்து இளைஞர்கள் மூர்க்கத்தனமாக இருக்கிறார்கள் என்று அமெரிக்கா ஒரு ஆய்வை நடத்திய போது அந்த ஆய்வின் முடிவிலே அமெரிக்கா வெளியிட்டான், கிழக்கு ஸ்கார்பியன் கடற்கரையோரத்து இளைஞருடைய இரத்த அணுக்களிலே ஒரு மாவீரனுடைய இரத்த அணு பரவி இருக்கிறது என்ற ஆய்வினை அறிக்கையை வெளியிட்டார்கள். இன்னும் அந்த ஆய்வை கூர்மைப்படுத்திய போது கிழக்கு ஸ்கார்பியன் கடற்கரையோரத்து இளைஞருடைய இரத்த அணுக்களிலே ஒரு மாவீரனுடைய இரத்த அணு இருக்கிறது. அந்த மாவீரன் யார் என்று கேட்டால், சிந்தி சிதறடிக்கப்பட்டு கிடக்கின்ற மங்கோலிய இனத்திற்கென்று தனிநாடு கட்டி போராடிய செங்கிஸ்கானுடைய இரத்த அணு என்று அமெரிக்கா அந்த ஆய்வை வெளியிட்டான். அப்படி இந்த பெருந்துறை மண்ணிலே திரளாக திரண்டிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களுடைய இரத்த அணுக்களிலே சோதித்து பார்த்தாலும் அதிலும் ஒரு மாவீரனுடைய இரத்த அணு பரவி கிடக்கும். அது வேறு யாருமல்ல, தமிழர்களுக்கென்று தனிநாடு கட்டி போராடிய எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் என்கிற பெருமை மிக்க தலைவனுடைய இரத்த அணு ஒவ்வொரு மாவீரனுடைய இரத்த அணுவிலும் பரவி இருக்கட்டும். அன்புக்குரிய சொந்தங்களே, ஒரு அறிவியல் அறிஞன், ஒரு விஞ்ஞானி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தான். அந்த கண்டுபிடிப்பு என்னவென்றால், ஒரு இடத்துல கொண்டு வச்சு அந்த மிஷினை ஒரு காமன் நேரம் வச்சோம்னா அந்த இடத்துல எவ்வளவு திருடர்கள் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லிடும் அந்த மிஷின். உடனே அவன் இந்தியாவுக்கு வந்து ஒவ்வொரு ஊரா போய் அந்த மிஷினை வச்சு ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு திருடர்கள் இருக்கான்னு தேடி பார்க்கிறான். முதல்ல மகாராஷ்டிரால போய் அந்த மிஷினை வச்சு ஒரு காமன் நேரம் கதவு பூட்டிட்டு திறந்து பார்க்கறாங்க, 5000 காட்டுது. அப்ப அந்த மிஷினை கண்டுபிடிச்சவன் சொல்றான், உங்க ஊர்ல 5000 திருடர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றான். அதற்கு அடுத்து அப்படியே கேரளாவுக்கு வரார். கேரளாவில் அந்த மிஷினை வச்சு ஒரு 10 நிமிஷம் கதவு பூட்டிட்டு திறந்து பார்க்கறாங்க, 10,000 காட்டுது. அப்ப அந்த மிஷினை கண்டுபிடிச்சவன் சொல்றான், உங்க ஊர்ல 10,000 திருடங்க இருக்காங்கயா, பார்த்து கண்டுபிடிச்சிருங்க அப்படின்றான். உடனே கர்நாடகாவுக்கு போறார். அங்க போய் அந்த மிஷினை வச்சு ரூமை சாத்திட்டு 10 நிமிஷம் கழிச்சு வந்தா 15,000 காட்டுது. உடனே உங்க ஊர்ல நிறைய திருடங்க இருக்காங்க, தயவு செய்து காவல்துறையெல்லாம் பலப்படுத்துங்கன்னு அடுத்து சொல்லிட்டு அடுத்த பஸ் ஏறி தமிழ்நாட்டுக்கு வரார். தமிழ்நாட்டில் வந்து அந்த மிஷினை வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு கதவு திறந்து பார்த்தாரு, அந்த மிஷினையே காணோம். அப்ப கேட்டாரு, யார் யார் ஊர் முதலமைச்சர் அந்த சொன்ன நம்மால் சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்ப எப்படி மிஷின் உயிரோடு வரும் சொல்லிட்டு அவன் தலையில அடிச்சுட்டு போயிட்டான். இப்படிப்பட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திருச்சியில் இருந்து ஒரு எம்பி சொல்றாரு, பெருந்தலைவர் காமராசர் அவர் சாகிற போது கருணாநிதியின் கையை பிடித்துக் கொண்டு, இனிமேல் தமிழ்நாட்டை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் கருணாநிதி என்று காமராஜர் சொன்னார் என்று திருச்சி சிவா அவர்கள் பேசுகிறார். இதற்கு யாருமே கண்டனம் தெரிவிக்கல. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், காமராசர் வளர்த்தெடுத்த காங்கிரஸ் கட்சி கூட மறுக்கல. ஆனால் சீமானின் தம்பிகள் இந்த கருத்தை, திருச்சி சிவாவினுடைய கருத்தை முழுமையாக மறுத்தோம். காமராஜர் சாகிற நேரத்திலே கருணாநிதி அங்கு இருந்திருக்கவே முடியாது என்றும் எல்லோரும் கேட்டார்கள். எப்படி இவ்வளவு ஆணித்தரமாக சீமான் தம்பிகள் சொல்கிறார்கள்? நாங்கள் சொன்னோம், காமராஜர் சட்டை பையிலே சாகிற போது 120 ரூபாய் பணம் அப்படியே இருந்தது. அதனால் கருணாநிதி அந்த இடத்திற்கு வந்திருக்கவே மாட்டார். அப்படி வந்திருந்தால் காமராஜர் சட்டை பையில் இருந்த 120 ரூபாய் பணத்தை திருடிக் கொண்டு ஓடி இருப்பார் என்று நாங்கள் சொன்னோம். இந்த திருட்டு கூட்டத்தினுடைய வழிவந்தவர்கள் காலம் காலமாக மக்களை ஏமாற்றி ஏமாற்றி வாக்கினை வாங்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இவர்கள், தனக்காக சொந்தமாக ஒரு கார் கூட வைத்திருக்க வக்கில்லாத இவர்கள், அடுத்த வேளை சோத்துக்கே அன்னதானத்திலே கையேந்தி நிற்கிறார் என்று தேர்தல் வேட்புமனுவிலே கொடுத்திருக்கிற இவர்கள், நாங்கள் மீண்டும் முதலமைச்சரானால்
ஒவ்வொருவருக்கும் 1000 தருகிறோம், 1500 தருகிறோம், 2000 தருகிறோம், 2500 தருகிறோம், கூப்பன் தருகிறோம், 8000 தருகிறோம், 10000 தருகிறோம், 6 சிலிண்டர் தருகிறோம், தங்க மோதிரம் தருகிறோம் என்று ஏமாத்தி 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 இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு திரைப்படத்தில் வரும் ஒரு காட்சி. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன்கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாதா, அவன் ஆசையை தூண்ட வேண்டும் என்று ஒரு வசனம் வரும். அவன் ஆசையை தூண்டு, அவன்கிட்ட போய் அம்மா தாய இறக்கம் கருணை அன்பு, அவன் ஆசையை தூண்டு. நாங்க ஆட்சிக்கு வந்தா 8000 கூப்பன். இன்னொரு எங்க ஐயா சொல்றாரு, நாங்க உங்களுக்கு பிரிட்ஜ் கொடுக்கிறோம். பிரிட்ஜ் என்ன பிரிட்ஜ்? கத்திப்பாரா பிரிட்ஜா? எப்படியெல்லாம் என் மக்களினுடைய வாக்குகளை இவர்கள் அறுவடை செய்கிறார்கள் பாருங்கள். அன்புக்குரிய சொந்தங்களே, நீங்கள் வணங்குகிற இறைவன் உங்களுக்கு என்ற 6 அறிவை படைத்திருக்கிறான். அந்த அறிவிலே நிறுத்தி யார் நமக்கான ஆட்கள் என்று தயவு செய்து யோசித்து பாருங்கள். 2009 ஈழத்திலே 176,000 தமிழச்சிகள் தாலி அறுவிட்டு நின்றபோது தமிழின தலைவர் என்று பீத்திக் கொண்ட கருணாநிதி தலைமாட்டிலே ஒரு பொண்டாட்டி, கால் மாட்டிலே ஒரு பொண்டாட்டி என்று 2 ஏர்கூலர்களை வைத்து படுத்த போது நமக்கென்று பேச, நமக்கென்று போராட, நமக்கென்று ஆர்ப்பாட்டம் செய்ய இந்த மண்ணிலே எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லை என்று ராமேஸ்வரத்திலே நான் எப்படி தொண்டை தண்ணீர் வத்த கத்துகிறதோ அதை போலவே ஒருவன் கத்திக் கொண்டிருந்தான். கருப்பானவன், ஆனால் எங்கள் இனத்திலே நெருப்பானவன். பரமக்குடியிலிருந்து பஞ்சம் பிழைக்க சென்னை நோக்கி சினிமா எடுக்க வந்த ஒருவன் ஈழத்தை பற்றி, தலைவரை பற்றி நெஞ்சு வெடிக்க வெடிக்க பேசுகிறானே, அவனை முன்னிறுத்தி நாம் தமிழர் என்கிற ஒரு அரசியல் அமைப்பை, அரசியல் பேர் இயக்கத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே, உலகத்திலே எல்லா மூலையிலும் எரிமலை பிளம்பாக இருக்கிற இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய கட்சி தான் நாம் தமிழர். பிறகு 2010 அரசியல் கட்சி மதுரை மாநாட்டிலே திரண்டிருந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே பேரறிவிப்பு செய்தோம். நாம் தமிழர் கட்சி எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸோடு கூட்டணி வைக்காது என்று சொன்னோம். சொன்னது 2010. இன்றைக்கு எந்த ஆண்டில் நின்று கொண்டிருக்கிறோம்? 2026. 16 ஆண்டுகள் அரசியலை நடத்தி இருக்கிறோம். நீங்கள் நினைப்பதை போல நாம் தமிழர் கட்சி அவ்வளவு எளிமையாக வரவில்லை. இன்றைக்கு ஐயா விஜய் அவர்கள் எங்களுக்கு தடை போடுகிறார்கள், எங்களுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது, எங்களுக்கு அழுத்தம் தருகிறார்கள் என்று பேசுகிறார். நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் சந்தித்த தடை, சிக்கல், அழுத்தம் வழக்கிலே 1% கூட ஐயா விஜய் அவர்கள் நீங்கள் சந்திக்கவில்லை. பிரபாகரன் என்கிற பெயரை சொன்னால் வழக்கு. ஐயா கருணாநிதியினுடைய ஆட்சியிலே, அம்மையார் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியிலே பிரபாகரன் என்று பெயரை சொன்னால் வழக்கு. பிரபாகரனுடைய புகைப்படத்தை எவ்வளவு சிறிதாக போட்டாலும் சரி, உளவுத்துறை தேடி 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 நள்ளிரவு 1 மணிக்கு, 2 மணிக்கு, 3 மணிக்கு நாம் தமிழர் கட்சியுடைய பிள்ளைகளை, சீமான் தம்பிகளை நள்ளிரவு நேரத்திலே ஏதோ தீவிரவாதியை, பயங்கரவாதியை, கொலைகாரனை, கொள்ளைக்காரனை கைது செய்வதை போல கைது செய்துட்டு போனாங்க. கட்டிய மனைவிக்கு, பெத்த தாய்க்கு நாங்கள் எதற்காக கைது செய்யப்படுகிறோம் தெரியாது. எந்த சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறார்கள் தெரியாது. எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களை கூட்டிட்டு போறாங்க தெரியாது. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் கழித்துத்தான் அவன் குடும்பத்திற்கு அவன் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறான் என்பது தெரியும். ஏன் இவ்வளவு வெறியோடு நாங்கள் நிற்கிறோம்? ஏன் இவ்வளவு வெறி? ஏன் இவ்வளவு கோபம்? 16 ஆண்டு கால கோபம். எந்த இடத்திலே பிரபாகரன் படத்தை வைத்ததற்கு வழக்கு என்று சொன்னார்களோ அந்த பிரபாகரன் டி ஷர்ட்டை போட்டு சட்டமன்றத்திற்குள்ள நாங்கள் செல்ல வேண்டும் என்பது எங்கள் வெறி. வெறி.
சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் கருணாநிதி வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, எம்ஜிஆர் வாழ்க, பெரியார் வாழ்க என்று முழங்கிக் கொண்டிருக்கிற சட்டமன்றத்திலே எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் வாழ்க வாழ்க என்று முழக்கம் போட்டு எங்களுடைய பிள்ளைகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்க வேண்டும். ஏன் அவ்வளவு வெறி, அவ்வளவு வஞ்சம், அவ்வளவு வன்மம் எங்கள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்கிறது. ஆனால் ஒரு நடிகன் திரைப்படத்தில் ஆடி பாடி சிகரெட் குடிச்சு, பொம்பளைய கட்டி பிடிச்சு, சாராயம் குடிச்சு, வில்லனை அடிச்சு, 10 பேரை அடிச்சு, ஒரு காட்சியில 200 கோடி 300 கோடி சம்பளத்துக்கு வேலை செஞ்ச ஒரு நடிகன் களத்துக்கு வரான். அவனை பார்க்க போய் மான தமிழன் 43 பேர் நீ சாகுறாய் என்றால் எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொடுமை. ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி இதை செஞ்சுக்கிட்டே இருக்குது, அனுபவிச்சுக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி தான் போன தேர்தலில் ஐயா கமலஹாசன் ஒருத்தர் வந்தாரு. இன்னைக்கு எப்படி மக்கள் கூட்டம் கூடுகிறதோ அதை போல ஐயா கமலஹாசனுக்கு மக்கள் கூட்டம் கூடுச்சு. எங்கள் ஐயா கவிஞர் ஸ்நேகன் அவர்கள் வீதி வீதியாக பேசினார். கமலஹாசன் அரசியலுக்கு வந்து விட்டார், இனி கமலஹாசன் சொன்னால்தான் காவேரிய வரும் என்று பேசினார். அப்போதே சீமான் தம்பிகள் நாங்கள் ஒளிவாங்கி பிடிச்சு சொன்னோம், கமலஹாசன் கூப்பிட்டா கௌதமியே வரமாட்டேங்குது, எப்படி காவேரி வரும்னு கேட்டோம். கமலஹாசன் கூப்பிட்டா அவர் பொண்டாட்டி கௌதமியே வரமாட்டேங்குது, நோங்குது. அவர் சொன்னா எப்படிப்பா காவேரி வரும்னு கேட்டோம். ஆனா யாரு ஏத்துக்கல. வந்து இப்படினாரு டார்ச் லைட்டை தூக்கி டிவியை உடைக்கிறார். எத்தனை நாள் இந்த குடும்ப ஆட்சி, எத்தனை நாள் கருணாநிதி, எத்தனை நாள் ஸ்டாலின், எத்தனை நாள் உதயநிதி ஸ்டாலின், போதும் குடும்ப ஆட்சி. யாரு சொன்னது? கமலஹாசன், நான் இல்ல, கமலஹாசன். எந்த டார்ச் லைட் சின்ன வாங்கினாரோ இன்னைக்கு அதே டார்ச் லைட் பிடிச்சிட்டு நிக்கிறார். பிடிச்சிட்டு நில்லு, அதே டார்ச் லைட்ட ஐயா ஸ்டாலின் காமிச்சிட்டு இப்படி நில்லு, அதுக்குதான் நீ லாய்க்கு. என்ன மாற்றத்தை உண்டாக்கிட்டு உன்னைய நம்பி, இந்த திரைக்கலைஞனை நம்பி, இந்த சினிமாக்காரனை நம்பி 4% மக்கள் வாக்கு செலுத்தினார்களே, அந்த 4% மக்களுக்கு ஐயா கமலஹாசன் செய்த நன்மை என்ன? கடைசி வரை தன்னுடைய மக்கள் நீதி மையத்தை நடத்தினாரா, நடத்தி கொண்டிருக்கிறாரா? எந்த கொள்கையை முன்னிறுத்தி வந்தாரோ, எந்த கருணாநிதியை எதிர்த்து வந்தாரோ, இன்னைக்கு அதே கருணாநிதி மகன் காலிலே சரணாகதி அடைந்து ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு ஸ்டாலின் காலில் விழுந்து கிடக்கிறார். நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு, நாய் பிழைக்கும் இந்த பிழைப்பு, பன்னி பிழைக்கும் இந்த பிழைப்பு, பன்னி பிழைக்கும் இந்த பிழைப்பு. கமலஹாசன் பிழைக்கிற பிழைப்ப நாய் பிழைக்கும், நக்கி பிழைக்கிறான். ஒரு தேர்தலில் 4% வாக்கு வாங்கி தோத்ததுக்கே இந்த நிலைமை. ஆனா 2010 மதுரை மாநாட்டில் அறிவிச்சோம், யாரோடு கூட்டணி இல்ல, வெற்றியோ தோல்வியோ நாம் தமிழர் கட்சி தனிச்சு இயங்கும் என்று அறிவிச்சோம். 16 ஆண்டுகள் ஆகிருச்சு. இன்றைக்கு வரைக்கும் யாரோடும் கூட்டணி இல்லாம 234 தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்துகிற தெம்பும் திராணியும் ஒரு கட்சிக்கு இருக்குன்னா அது நாம் தமிழர் என்கிற அரசியல் பேர் இயக்கத்துக்கு மட்டும்தான் இருக்கு. முடியுமா? நாங்கள் கேட்கிறது என்ன? எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் நித்யகுமார் சொன்னதை போல திமுகவும் அதிமுகவும் வேற வேற கட்சின்னு நீங்க நினைக்கிறீங்களா? திமுகவும் அதிமுகவும் வேற வேற கட்சியா? அதிமுகவில சீட்டு வாங்கி அமைச்சராக இருந்த, எம்எல்ஏவாக இருந்த தோப்பு வெங்கடாச்சலம் இந்த தொகுதியை சார்ந்தவர். அதிமுகவில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கமிஷன் கரெக்டாக வராத காரணத்தினால இருக்கிற கட்சியில, இருக்கின்ற இடத்தில, இருக்கின்ற பொறுப்பில இப்போது வேற கட்சிக்கு மாறுகிற துணிவு எனக்கு மட்டும் தான் இருக்குன்னு வடிவேல் ஒரு கூட்டத்தில் பேசுற மாதிரி, என்ன பொறுப்புல எந்த தொகுதியில எந்த சீட்ல நின்னாரோ அதே கொள்கையில அதே சீட்ல அப்படியே திமுக வாங்கிட்டு நிக்கிறார்னா திமுகவும் அதிமுகவும் வேற வேற கட்சினா எப்படி நீங்க நம்புவீங்க? அதிமுகவில் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம்
3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் திமுகவிற்கு போன அடுத்த நொடியே ஓ பன்னீர்செல்வத்துக்கு சீட்டு, அவருடைய ஆதரவாளராக இருந்த வைத்தியலிங்கத்திற்கு சீட்டு திமுகவில், அவருடைய ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியனுக்கு சீட்டு, எல்லோருக்கும் சீட்டு. அதிமுகவிலே அவர்கள் என்னென்ன பொறுப்பு வகித்தார்களோ அதே பொறுப்பு திமுகவில். இங்கு என்னென்ன ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை செய்தார்களோ அதை அதே திமுகவில் அப்படியே கட்சி மாறி செய்வார்கள் என்றால் இவர்களுக்கு என்ன மாற்று இருக்குது? என்ன மாற்று இருக்குது? திமுகவும் அதிமுகவும் என்ன மாற்று? கொள்கையில மாற்றா, கோட்பாட்டில் மாற்றா, என்ன மாற்று? இங்க இருந்தா ஸ்டாலின் படம் உதயநிதி படம் இருக்கும், அங்க போயிட்டோம்னா ஜெயலலிதா படம் இருக்கும், எம்ஜிஆர் படம் இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஏதாவது உங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்குதா? இந்த மண்ணினுடைய எம்எல்ஏவாக இருக்கிற ஐயா ஜெயக்குமார் அவர்கள் ஹோட்டல் ஓனர், 4.5 ஆண்டுகள் வாக்கு செலுத்திய மக்களின் பக்கம் நிற்காமல் இன்னைக்கு தேர்தலுக்கு 2 மாசம் 3 மாசம் தான் இருக்குன்னே பெருந்துறை சிப்காட் பிரச்சனையை பத்தி உட்கார்ந்து போராடி கைதாகிறார்னா யாரை நீங்கள் முட்டாளாக்க பார்க்கிறீர்கள்? 4.5 ஆண்டுகள் எங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியல, 4.5 ஆண்டுகள் எங்கள் வழி என்னன்னு தெரியல, எங்களுடைய ஊதியம் என்னன்னு தெரியல, எங்கள் வேலை வாய்ப்பு என்னன்னு தெரியல. ஆனால் தேர்தலுக்கு 3 மாசம் தான் இருக்குன்னு உடனே பெருந்துறையில் வந்து போராட்டம் பண்ணி கைதாகி திரும்ப அதே சீட்டு வாங்கி நிக்கிறீர்கள் என்றால் மீண்டும் உங்களுக்கு வாக்கு செலுத்த மக்கள் என்ன முட்டாள்களா? என் நண்பர் சிவா சொன்னதை போல ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்கள் ஏமாந்தீர்கள் என்றால் அது தற்காலிக ஏமாற்றம், விளையாட்டு. ஒரு அம்மா மகனை ஏமாத்துவா, மகன் அப்பாவை ஏமாத்துவா, நண்பர்கள் நம்மளை ஏமாத்துவாங்க. அங்க பாரு பூச்சி, அங்க பாரு காக்கா, அங்க பாரு கரடி, அங்க பாரு மைனா, அந்த பாரு. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு. ஏப்ரல் 1ஆம் தேதி ஃபூல்ஸ் டே, அது ஒரு ஏமாற்று விளையாட்டு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஆனால் ஏப்ரல் 23ஆம் தேதி நீ ஏமாந்து போய் இந்த இரட்டை இலைக்கும் உதயசூரியனுக்கும் வாக்கு செலுத்திட்டீனா அது அடுத்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, உங்கள் வயிற்றிலே பிறக்கிற குழந்தைக்கு நீங்கள் செய்கிற துரோகம் என்பதை மதிப்பிற்குரிய பெற்றோர்களை மறந்து விடாதீர்கள். 24 மணி நேரம் கஞ்சா உங்கள் வீட்டில் இருப்பான், உங்கள் எதிர் வீட்டில் இருப்பான், உங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பான், பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே படித்துக் கொண்டிருப்பான். ஆனால் பள்ளிக்கூடம் கல்லூரியில கஞ்சா புழக்கத்தில் இருக்கு. இதே ஈரோடு கல்லூரியில, ஈரோடு பள்ளிக்கூடத்தில், இதே அவினாசியில, இதே திருப்பூர்ல பள்ளிக்கூடம் கல்லூரிகளிலே கல்லூரி வாசல் நின்று கஞ்சா விற்கிறான். தடுக்க முடியல. ஆனா நம்ம காவல்துறை இதே திருப்பூர்ல, இதே கோவையில, இதே ஈரோட்ல 10 அடிக்கு ஒரு காவல்துறை நின்னுட்டு ஹெல்மெட் போடாதவனையும் செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவனையும் எல்லா பக்கம் நின்று வளைச்சு வளைச்சு பிடிக்கிறீங்க. வாய ஊது, அத ஊது, இத ஊது. இப்ப நான் வரேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வண்டியில வரேன், அப்படி வந்துகிட்டு இருக்கேன். உடனே நம்ம ஐயா எஸ்ஐ, நம்ம ஐயா யாரோ நிப்பாங்க. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு, என்ன ஹெல்மெட் போடல, தேச துரோக குற்றம், 1000 ரூபாய் ஃபைன் கட்டு. அது இப்ப ஸ்பாட் ஃபைன். அடுத்தது திமுக இருந்து ஒருத்தர் வராரு, நிப்பாட்டுற, என்ன ஒண்ணுமில்ல, கார்ல ஒரு 10 கிலோ கஞ்சாதான் இருக்கு. சார் நீங்க போலாம், சல்யூட், கொடி, கருப்பு சிவப்பு கொடி. அதுக்கு அடுத்த கார்ல ஒருத்தர் வராரு, அதிமுக இருந்து வராரு. சார் என்ன ஒண்ணுமில்ல, ஒரு 100 கிலோ மெத்தப்பட்ட மீன் தான் இருக்கு. ஐயோ தெய்வமே, போலாம், நீங்க போலாம், நீங்க போலாம். ஏதோ விளையாட்டுக்கு சொல்லல, அந்த அளவுக்கு கஞ்சா புழக்கத்தில் இருக்குது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்றாரு, தமிழ்நாட்டிலே 0% கஞ்சா. அன்புக்குரியவர்களை, வாட்ஸ்அப்பை, இன்ஸ்டாகிராமை, யூடியூபை நீங்கள் திறந்து பாருங்க. நம்ம வீட்டு பொம்பளை புள்ள சாராயம் குடிக்குது, கஞ்சா குடிக்குது. பொம்பளை புள்ள, நம்ம மக, நம்ம தங்கச்சி, நம்முடைய எதிர் வீட்டு மகள், நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளை, அந்த பையன் கஞ்சா குடிக்கிறான். வீட்டிற்குள்ளே வருகிற போது அவனுக்கு ஒரு முகம், வெளியிலே ஒரு முகம். எப்படிப்பட்ட ஒரு தேசத்தை உருவாக்கி வச்சிருக்கான்னு பாரு. நான் கேட்கிற ஒரே கேள்வி, இங்க இத்தனை பேர் கூடி இருக்கீங்க, இத்தனாயிரம் பேர் கூடி இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் பொம்பளை புள்ள இருக்கா?
பொம்பளை பிள்ளை இருக்கா? எல்லார் வீட்டிலும் ஒரு பெண் பிள்ளை இருக்கா? நாங்கள் கேட்கிற கேள்வி, இந்த பெண் பிள்ளையை நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு அனுப்புகிறீர்கள், படிக்க வேலைக்கு அனுப்புறீங்க, இன்னும் இந்த சமூகத்தை இந்த உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லா இடங்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களே நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க. பள்ளிக்கூடத்திலிருந்து 4 மணிக்கு வர வேண்டிய பிள்ளை ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிருச்சு. கல்லூரியில் இருந்து 5 மணிக்கு வர வேண்டிய பிள்ளை ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிருச்சு. வேலைக்கு போயிட்டு இரவு 7 மணிக்கு வர வேண்டிய பிள்ளை ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிருச்சு. உங்கள் இதய துடிப்பு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வயிற்றிலே நெருப்பள்ளி போட்டதை போல நீங்கள் இருப்பீர்களா? இல்லை, நீங்கள் இது நம்முடைய ஸ்டாலினுடைய ஆட்சி தானே, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது என்று கால் மேல் கால் போட்டு நீங்கள் தொலைக்காட்சி பார்ப்பீர்களா? ஏன் தொலைக்காட்சியை போட்டா அந்த இடத்திலே விளாத்திகுளத்திலே +2 தேர்வு எழுத போன பிள்ளையை ஒருவன் பாலியல் சித்திரவதை செய்து துண்டு துண்டாக வெற்றி கொண்டு விட்டான் செய்தி. அருகில் இருக்கிற கோயம்புத்தூரிலே விமான நிலையத்திற்கு அருகிலே 3 பேர் சேர்ந்து ஒரு காதலனை அடித்து துளைத்து விட்டு காதலியை பாலியல் வன்முணர்ச்சி செய்து சித்திரவதை செய்தார்கள் செய்தி. தொலைக்காட்சியை நீங்க போட்டீங்கனாலே அங்க கொலை, இங்க வெட்டிட்டா, இங்க குத்திட்டா, அங்க கற்பழிப்பு, இங்க கஞ்சா, அங்க மதுபோதை, இங்க தகராறு, அங்க அடிதடி வெட்டு குத்து கொலை. தொலைக்காட்சியை திறந்தாலே 24 மணி நேரம் இதையே பார்க்கிற என்னுடைய மக்களே, மீண்டும் நீங்கள் இந்த உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்கும் வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகளை கொல்லப் போகிறீர்களா? இல்லை. இந்த மண்ணிலே ஒரே ஒரு தலைவன் சொல்கிறான். என்ன சொல்றான்? உன் வீட்டு பொம்பளை பிள்ளைய ஒருத்தன் தொட்டுட்டானா அடுத்த அரை மணி நேரத்தில் எவன் தொட்டானோ அவனை என்கவுண்டர் செய்வான் என்று ஒரு தலைவன் சொல்கிறான். இந்த விளாத்தி குளத்துல பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணான்ல அந்த குற்றவாளி மேல 35 வழக்கு இருக்குங்க. 35 வழக்கு ஏற்கனவே அவன் மேல கொலை கொள்ள பாலியல் வழக்கு இருக்கிறது. 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது. 10 நாளைக்கு முன்னாடி 35 பிரிவிலே வழக்கு வாங்கி வைத்திருக்கிற ஒருவனை சுதந்திரமாக இந்த பூமியிலே சுற்றவிட்டு என்னுடைய பிள்ளை +2 பிள்ளையை ஒருத்தனை அவனை கொன்னுட்டானடா. அதை யார் திருப்பி தருவா? எடப்பாடி திருப்பி தர முடியுமா? இல்ல ஐயா ஸ்டாலின் திருப்பி தர முடியுமா? யாருனால முடியும்? போன உயிர் போனதுதானே. உன் வீட்டிற்கு இளவுக்கு அவன் வருவானா, அழுவானா, கட்டிப்பிடி இல்ல. ஆனா நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது? உன் வீட்டு பிள்ளை அல்ல இவள், அவள் இந்த நாட்டினுடைய பிள்ளை. அவள் படிப்பால், பரப்பால், சிரிப்பால், நடப்பால், ஆடுவாள், ஓடுவாள், பாடுவாள். அவள் இந்த பூமியிலே சுதந்திரமாக திரிவாள். அவள் சுதந்திரத்திற்கு எவனாவது கையை பிடிச்சானா, தொட்டானா, பாலியல் சித்திரவதை செய்தானா, அரபு தேசத்தை போல அடுத்த அரை மணி நேரத்திலே அவன் சங்கை அறுப்போம் என்று பேசுகிற ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். இதை போல ஒரு தலைவன் இருந்தால், இதை போல அன்பான சர்வாதிகாரம் கொண்ட ஒரு ஆட்சியாளர் இந்த மண்ணிலே இருந்தால் கஞ்சா எவனாச்சு விற்பானா? கொலை எங்கேயாவது நடக்குமா? கொள்ளை எங்கேயாவது நடக்குமா? பாலியல் வன்கொடுமை எங்கேயாவது நடக்குமா? நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பூமியின் சொர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. உண்மையை சொல்கிறேன் பெருந்துறை மக்களே, நீங்கள் தான் தமிழ்நாட்டிலே மிகவும் மோசமான காற்று கொண்ட, மோசமான நிலத்தடி நீரை கொண்ட பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆசியாவிலேயே 2வது பெரிய சிப்காட்டை நாங்கள் புடுங்கி இருக்கிறோம் என்று பேசுகிற திராவிட திருவாளர்களே, இந்த பெருந்துறையை சுற்றி 30 கிலோமீட்டருக்கு நீங்க போர் போட்டு தண்ணி குடிக்க முடியாது. தண்ணீர் மாசாயிருச்சு. உங்கள்கிட்ட கார் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, 50 லட்சம் ரூபாயில பங்களா இருக்கு. இந்த பெருந்துறையில் இருக்கவங்கள்ட்ட கேட்கிறேன், நகை இருக்கு, பணம் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்க வாழ்ந்துருவீங்களா? இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு சுத்தமான நிலத்தடி நீர் பெருந்துறையில இல்ல, சுவாசிக்க சுத்தமான காற்று பெருந்துறையில இல்ல, விவசாய பூமி, விவசாயிகளின் பூமி இன்றைக்கு விவசாயம் செய்யவே முடியாத நிலைக்கு பால்பட்டு பறிவாய்விட்டது. அதை பற்றி இங்க யாருக்கு கவலை இருக்குது? 500 ரூபாய் கொடுக்கிறான், 1000 ரூபாய் கொடுக்கிறான், கோடை காலத்துல 2000 ரூபாய் போடுறான், 8000 ரூபாய் கூப்பன் தரான்.
எல்லாம் தரான், குடிக்க நல்ல தண்ணி தருவாரா? ஃப்ரிட்ஜை இலவசமாக கொடுக்கிற ஐயா 1 லிட்டர் தண்ணியை, உங்களுக்கு சுத்தமான தண்ணியை இலவசமாக கொடுப்பாரா? விராட் கோலி என்கிற கிரிக்கெட் வீரன் சுத்தமான, உலகத்திலே சுத்தமான தண்ணீரை குடிக்கிறான். அந்த தண்ணீருடைய விலை 1 லிட்டர் 4150 ரூபாய். விராட் கோலி கோடிகளிலே சம்பளம் வாங்குகிறான். அவன் உலகத்திலே சுத்தமான தண்ணீரை லிட்டருக்கு 4150 ரூபாய் கொடுத்து வாங்கி குடிப்பான். ஆனா தினம் 500க்கும் 1000க்கும் 700க்கும் 800க்கும் வேலைக்கு போய் அல்லாற நீங்க 1 லிட்டர் தண்ணிய 4000 ரூபாய் கொடுத்து வாங்கி குடிப்பீங்களா? சுத்தமான தண்ணிய இவன் கொடுக்கிற 500 1000 பிச்சை காசுல 1 லிட்டர் தண்ணியை நீ வாங்கிட முடியுமா? சுத்தமான தண்ணிய விராட் கோலி குடிக்கிறானே, உலகத்திலே தூய்மையான குடிநீரை 4000 ரூபாய் குடிநீரை இந்த எடப்பாடியும் இந்த ஸ்டாலினும் கொடுக்கிற காசுல நீங்க வாங்கிடுவீங்களா? வாங்கி குடிச்சிருவீங்களா? 1/2 லிட்டர் தண்ணி வாங்க முடியுமா? 1/4 லிட்டர் தண்ணி வாங்க முடியுமா? அன்பான பெற்றோர்களை சிந்தித்து பாருங்கள். அப்ப நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது? எந்த பொருளும் இலவசம் இல்ல, 3 தான் இலவசம். எது இலவசம்? நீங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளை பெற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். ஆரம்ப கல்வி தொடங்கி ஆராய்ச்சி கல்வி வரை உலக தரத்திலே, சர்வதேச தரத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு இலவச கல்வி. இரண்டாவது மருத்துவம். அம்மாவுக்கு உடம்பு முடியல, அப்பாவுக்கு உடம்பு முடியல. எந்தப்பா? நம்ம அப்பாவுக்கு முடியல. ஐயா ஸ்டாலின் அப்பாவுக்கு உடம்பு முடியல, எங்க போறாரு? அரசு மருத்துவமனையில் போய் படுக்கிறாரா? ராஜீவ் காந்தி மருத்துவமனையில், ஜிப்மர் மருத்துவமனையில் போய் படுக்கிறாரா? இல்ல காவேரி மருத்துவமனையில் போய் படுக்கிறாரு. அமைச்சருக்கு உடம்பு முடியல, தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு உடம்பு முடியல, ஐயா ஜெயக்குமாருக்கு உடம்பு முடியல, பெருந்துறை அரசு மருத்துவமனையில் வந்து படுத்து வைத்தியம் பார்த்துருவாங்களா? அவங்க தானே சட்டமன்ற உறுப்பினர், அவங்க தானே மண்ணினுடைய மக்கள், இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் அவர்கள் தானே. அவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, இன்னும் என்னென்னமா நடக்குது. பெருந்துறை அரசு மருத்துவமனையில, ஈரோடு அரசு மருத்துவமனையில படுத்து வைத்தியம் பார்த்தார்கள் என்கிற செய்தியை ஒரு துண்டு சீட்டு, ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர்ல உங்களால் காட்ட முடியுமா? முடியுமா? முடியாது. தனக்கு தாண்டா நம்ம தான் ஆட்சியில இருக்கிறோம், ஆனா இவர்கள் ஆட்சிக்கு கீழே இருக்கிற மருத்துவமனையிலே இவர்களால் வைத்தியம் பார்க்க முடியல. ஏன்? போனா செத்துரும் தெரியும். அந்த லட்சணத்துல தான் இருக்குது ஒவ்வொரு மருத்துவமனையும். எங்க போனாலும் மருத்துவர்கள் இல்ல, செவிலியர்கள் இல்ல, முறையான மருந்துகள் இல்ல. ஒருத்தன் ஒரு வயிற்று வலியோட போய் உட்கார்ந்தான்னா 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் ஆகுது அவனுக்கு வைத்தியம் பார்க்க. அரசு மருத்துவமனையில வேலை செய்யற ஒவ்வொரு மருத்துவனும் தனியா பிரைவேட்டா கிளினிக் வச்சிருக்கிறான். அங்க வரவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறான். அவனே அரசு மருத்துவமனைக்கு போட முக்கியத்துவம் தரதில்லை. அப்ப மருத்துவம் மக்களுக்கு மகத்தான சேவையாக இருக்கணும். அப்ப நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது? இரண்டாவதாக, சாதாரண சளி காய்ச்சல் தொடங்கி அறுவை சிகிச்சை வரை அத்தனையும் உலக தரத்திலே, சர்வதேச தரத்திலே மருத்துவமனைகளின் தரத்தை உயர்த்தி மருத்துவத்தை இலவசமாக கொடுப்போம். இலவசமாக கொடுக்கிறது மட்டுமில்ல, நாளைக்கு அண்ணன் சீமான் முதலமைச்சர், எங்க அண்ணன் லோகநாதன் எம்எல்ஏ, எங்க அக்கா சீதாலட்சுமி எம்எல்ஏ, திருப்பூர்ல அபிநயா எம்எல்ஏ, யார் எம்எல்ஏ ஆனாலும், எம்பி ஆனாலும், முதலமைச்சர் ஆனாலும் அரசு மருத்துவமனையிலே படுத்து வைத்தியம் பார்க்க வேண்டும் என்கிற சட்டத்தை சட்டமன்றத்திலே தீர்மானமாக நிறைவேற்றுவோம். மூன்றாவது, தூய்மையான குடிநீர். இந்த விராட் கோலி குடிக்கிறான்னு சொன்னல, அதை போன்ற தூய்மையான குடிநீரை எந்த பெருந்துறை சிப்காட்டு அவனால பாதிக்கப்படாத இடங்களை உருவாக்கி, குளங்களை, ஏரிகளை, ஆறுகளை, கண்மாய்களை செழுமைப்படுத்தி அதன் மூலம் தூய்மையான குடிநீரை என் மக்களுக்கு இலவசமாக, தரமாக அவர்கள் இல்லம் வரை கொண்டு போய் சேர்த்துறது. அதுல மருந்து கலக்கிறது, பூச்சிக்கொல்லியை கலக்கிறது, கொசு வராம இருக்க கண்ட ப்ளீச்சிங் பவுடர் தூக்கி போடுறது, இதெல்லாம் இருக்காது. சிறந்த முறையிலே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை என் மக்களுக்கு இலவசமாக கொடுப்போம். எங்களுக்கு பின்னால் எங்கள் அண்ணன் சீமான் வந்து இன்னும் உங்க எல்இடியில போட்டு உங்களுக்கு நிறைய விளக்குவார். இவ்வளவு கோடிக்கணக்கான திட்டங்கள் வாயில சொல்லல, தேர்தல் வாக்குறுதியா கொடுத்துட்டு இப்படி தூக்கி வீசிட்டு போகல. 2 பக்கத்துல 400க்கும் மேற்பட்ட பக்கம் கொண்ட செயல்பாட்டு வரைவை மக்களிடத்தில் கொடுத்திருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. நீங்க யூடியூப்ல போய், இணையதளத்தில் போய் நாம் தமிழர் செயல்பாட்டு வரைவு, நாம் தமிழர் .org போட்டீங்கன்னா எங்களுடைய செயல்பாட்டு வரைவு வந்துடும். கல்வி எப்படி இருக்கும், மருத்துவம் எப்படி இருக்கும், சினிமா எப்படி இருக்கும், எல்லாமே சிறப்பான பூமியின் சொர்க்கமாக நாங்கள் மாற்றி தருவோம்.
மாற்றி தருவோம். ஆட்சிக்கு வந்தாதான் செய்வீங்களா? இல்ல இல்ல. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே சுற்றுச்சூழல் பாசறை என்கிற பாசறை உருவாக்கி தமிழகம் முழுக்க இருக்கிற குளம், குட்டை, ஏரி, கண்மாய்களை தூர்வாரி செழுமைப்படுத்தி பனை விதைகளை நட்டு இன்றைக்கு ஒரு வீட்டில் ஒருத்தர் போன் போட்டு நாம் தமிழர் கட்சிக்கு எங்க வீட்டுல இடம் இருக்குது, மரக்கன்றுகளை கொண்டு வந்தால் நீங்க நட்டிக்கலாம் சொன்னா எங்கள் பிள்ளைகள் ஓடோடி சென்று தமிழ்நாட்டிற்கு பயன் தரக்கூடிய மரங்களை நட்டி வளர்த்து பயன் தரக்கூடிய மரங்களை கொடுக்கிறோம். இது நாம் தமிழர் கட்சி செய்த சுற்றுச்சூழல் புரட்சி. ஈரோடு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் முடியாம கிடக்கிறாரு, ரத்தம் வேணும், ரத்தம் வேணும். பெருந்துறை மருத்துவமனையில் ஒருத்தர் முடியாம கிடக்கிறார், ரத்தம் வேணும். பிளட் பேங்க் போற, ரத்தம் இல்லைங்கிறான். அரசு மருத்துவமனைக்கு போற, ரத்தம் இல்லைங்கிறான். உடனே ஒரு அழைப்பு எடுக்கிற, போடு கூகுள்ல நாம் தமிழர் கட்சி குருதிக்கோடை பாசறை பெருந்துறை. ஒருத்தர் எடுப்பாரு, எங்க அண்ணன் லோகநாதன் மாதிரி ஒருத்தர் எடுப்பாரு. என்னங்க ஐயா, பி நெகட்டிவ் ரத்தம் வேணும், ரொம்ப எமர்ஜென்சி, அரை மணி நேரத்தில் வேணும், வைங்க. அடுத்த 20 நிமிஷத்துல கொண்டு போய் 4 பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் குருதிக்கோடை பாசறை சார்பாக எந்த மருத்துவமனையில இருக்கிறாரோ அந்த மருத்துவமனையில போய் ரத்தத்தை கொடுத்து அவர்களை காப்பாற்றுகிறார்கள் என்றால் இது நாம் தமிழர் கட்சி செய்த புரட்சி. எல்லோரும் சாராயம் கொடுத்து, பணம் கொடுத்து, பிரிட்ஜ் கொடுத்து, கிரைண்டர் கொடுத்து, மிக்சி கொடுத்து கட்சியை வளர்த்தான். ஆனால் எங்கள் ரத்தத்தை கொடுத்து ஒரு கட்சியை வளர்த்துகிறோம் என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னும் எந்த கட்சியும் தொடங்க சங்கடப்படுகிற ஒரு பாசறை. என்ன பாசறை? கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை என்கிற பாசறையை நாம் தமிழர் கட்சி தொடங்கி இதே திருப்பூர்ல தான் தொடங்கணும். இது என்ன பண்ணும்? இங்க ஐயா காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஒரு லஞ்சம் வாங்கிட்டாரு, ஒரு மின்சார வாரியத்தில் மின் பொறியாளர் ஒரு லஞ்சம் வாங்கிட்டாரு, ரேஷன் கடையில பெயரை மாத்திரக்கு ஒரு லஞ்சம் வாங்கிட்டாங்க, பிறப்பு சான்றிதழ் கொடுக்க ஒரு லஞ்சம் வாங்கிட்டாங்க, சாதி சான்றிதழ் கொடுக்க ஒரு லஞ்சம் வாங்கிட்டாங்க, வருமான சான்றிதழ் கொடுக்க ஒரு லஞ்சம் வாங்கிட்டாங்க. லஞ்சத்தை கொடுத்து வேலையை நிறைவேற்றிட்டு எங்கள்கிட்ட வாங்க, கையை பேப்பர் கொடுத்துருவோம், புகார் கொடுங்க, எந்த தேதியில எந்த அதிகாரிட்ட எப்ப லஞ்சம் கொடுத்தீங்க எழுதிடுவார். பெருந்துறை இன்ஸ்பெக்டரிடம் குடிபோதையில் வாகனம் ஓட்டி வந்தேன், 10,000 ரூபாய் ஃபைன் என்று சொன்னார். ஆனால் அதை ஒத்துக்கொள்ளாமல் என்னிடம் 2,000 ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு என்னை விட்டு விட்டார், எழுதி கொடுங்க. நாங்க அடுத்த நாள் எங்களுடைய படை ஊழல் ஒழிப்பு பாசறையின் படை வரும். நாங்க வரும்போதே 2,000 ரூபாய் சேர்த்து 200 ரூபாய் கொடுத்து ஏதாவது டீ சாப்பிட்டு போங்கப்பான்னு கொடுத்துருவார். இதுவரை 65 லட்சம் ரூபாய் கையூட்டாக கொடுத்த பணத்தை மீட்டு யார் பணத்தை இழந்தார்களோ அந்த பொதுமக்களிடம் உரிய முறையிலே ஒப்படைத்திருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. அன்புக்குரிய சொந்தங்களே, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே ரத்த தானத்திலே, கொடையிலே, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலே இவ்வளவு தூரம் சிறந்து விளங்குறோம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அருகில் இருக்கிற விஜயமங்கலத்தில் குமரிக்கல் என்கிற வரலாற்று கல் இருக்குது. அந்த கல் 3000 ஆண்டுகளுக்கு மேலாக, 2500 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு கல், வரலாற்று கல். தமிழர்களுடைய தொன்மை பொருந்திய கல், நடுகள் வழிபாடு கொண்ட தமிழனுடைய வரலாற்று சான்று. அந்த வரலாற்று சான்றை இடிக்க வேண்டும் என்று அதற்கு அருகிலே மின்சார வாரியத்தை அந்த ஒப்பந்தத்தை போட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த குமரிக்கல்லை இடிக்க வேண்டும் என்று கொண்டு வந்த போது மக்கள் தன்னெழுச்சியாக போராடினார்கள். அந்த மக்களோடு மக்களாக தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை இருந்து அந்த குமரிக்கல்லை பாதுகாத்த கட்சி நாம் தமிழர் என்கிற அரசியல் பேரியக்கம். இதையே செங்கப்பள்ளி டோல்கேட்டிற்கு அருகிலே விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடி உண்ணா நோன்பு இருந்த போது நாம் தமிழர் கட்சி தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை அவருடைய கோரிக்கைக்காக களத்திலே நின்றோம், உங்களுக்காக. இப்படி இந்த பெருந்துறை சிப்காட்டுக்கு எதிராக விவசாயிகளுக்கு ஆதரவாக நிலத்தடி நீரை பெருக்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய வாழ்வாதாரம் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை நாள், சனிக்கிழமை நாள் பெருந்துறைக்கு வந்தோம்னா பெருந்துறையில இருக்கிறோமா இல்ல பீகார்ல இருக்கிறோமானே தெரியல. பெருந்துறையில இருக்கிறோமா இல்ல சிக்கிம்ல இருக்கமா இல்ல ஒரிசால இருக்கிறோமா இல்ல மகாராஷ்டிரால இருக்கிறோமானே தெரியல. அந்த அளவுக்கு பிதுங்கி வலியுது. முழுக்க முழுக்க வட மாநிலத்தவருடைய ஆதிக்கம், வருகை. அவன் என்ன பண்ணிட்டு வந்தான்? மகாராஷ்டிரால, ஒரிசால, பீகார்ல அவன் கொலை பண்ணிட்டு திருப்பூருக்கு வந்தானா, கொள்ளையடிச்சிட்டு திருப்பூருக்கு வந்தானா, கஞ்சாவை தூக்கிட்டு திருப்பூருக்கு வந்தானா, இல்லை
போதை பாக்குகளை, போதை மாத்திரைகளை எடுத்துட்டு திருப்பூருக்கு வந்தானா எந்த ஒரு டேட்டாவும் இல்ல. காவல்துறை அதிகாரி ஒருத்தர் சொல்றாரு, நம்மால எவனாவது குற்றம் பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாம், நம்முடைய முக அமைப்பு எல்லாம் வித்தியாசமா இருக்குது, எந்த ஆளு என்ன ஆளு அவன் என்ன சாதின்னு கூட பார்த்தாலே நாங்க சொல்லிடுவோம் ஒரு காவல்துறை அதிகாரி. ஆனா இந்த இந்திக்காரன் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டுட்டானா அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு 13 நாள் கருணாநிதி மாதிரி கக்கூஸ்லயே இருந்திருக்கார் ரயில்ல. இவன் பூரா கருணாநிதிக்கு பிறந்தவன். 50 நாள் நீ கக்கூஸ்லயே உட்கார்ந்து ரயில் ஏறான்னா இருப்பான். இப்ப பெருந்துறையில ஒரு கொலை நடந்துருச்சு, ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சு. ஒரு வடமாநில தொழிலாளி அவன் 10 ரூபா 5 ரூபா சம்பாதிக்கத்தான் வந்திருக்கான், நம்ம வேணாம்னு சொல்லல. சம்பாரி, நல்லபடியா அம்மா அப்பா குழந்தைய பார்த்துக்க, நல்லாரு. ஆனா இங்கேயே உனக்கு ரேஷன் கார்டு, இங்கேயே ஓட்டர் ஐடி, இங்கேயே ஆதார் கார்டு எல்லாத்தையும் எடுத்து எந்த கட்டடத்துக்கு நீங்க வாடகைக்கு வந்தியோ அந்த கட்டடத்தை சொந்தமா விலைக்கு வாங்கி அங்க 10 தமிழனை அடிமையா நீ வேலைக்கு வச்சிருக்கேன்னா அது எப்படி நான் ஏற்க முடியும்? இதே தமிழ பணங்காசு நாங்க வச்சிருக்கோம். நாங்க பீகார்ல, ஒரிசால, மகாராஷ்டிரால இப்படி நாங்க சொகுசா வாழ முடியுமா? ஒரு 10 நாள் நாங்க வாழ முடியுமா? இந்த கேள்வியை தயவு செய்து நீங்க கேட்டுக்கங்க. செந்தமிழன் சீமான் அரியணைக்கு வருகிற போது தமிழ்நாட்டிலே தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி, அரசு துறையா இருந்தாலும் சரி, 90% வேலை தமிழர்களுக்கு என்று முழங்குகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்போ உன்னுடைய உரிமை, உன்னுடைய தண்ணீர், உன்னுடைய வாழ்வாதாரம் எல்லாம் பாழா போயிட்டு இருக்கு. அதனால நீ தயவு செய்து மறுபடியும் நாங்க பரம்பரையா நாங்க ரெட்டலை தான். நாங்க நோட்டீஸ் கொடுக்க போகும்போது பரம்பரையா நாங்க உதயசூரியன் தான். பெரியவர் அப்படி ராஜராஜ சோழம் பரம்பரை, ராபர்ட் கிளைவ் பரம்பரை, மன்னர் அக்பர் பரம்பரை. அப்படியே கருணாநிதிக்கு ஓட்டு போட்டு உனக்கு பெருந்துறையில ஒரு டேம், நல்ல ரோடு, தெரு விளக்கு, சிசிடிவி கேமரா, உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து கிழிச்சானுங்களா? நாங்க சாகர வரைக்கும் உதயசூரியன் தான், நாங்க சாகர வரைக்கும் ரெட்டலை தான். தயவு செய்து செத்துரு, தயவு செய்து செத்துரு. நீ மண்ணுக்கு பயன் இல்ல. 6 அறிவு கொடுத்திருக்கிற, யோசிச்சு நல்லவன் கெட்டவன் பார்த்து ஓட்டு போட தெரியல. நீ எதுக்கா உயிரோடு இருக்கிற? 50 வருஷம் ஓட்டு போட்டியில திமுகவுக்கு, 50 வருஷம் ஓட்டு போட்டியில அதிமுகவுக்கு. என்ன ஸ்டாலின் இப்பதான் பிறந்து குழந்தையா குவான்னு கத்திட்டு வராரா? அப்பாவுக்கு ஆட்சியை கொடுத்துட்ட, மகனுக்கு ஆட்சியை கொடுத்துட்ட, துணை முதலமைச்சர் ஆக்கிட்ட, மேயர் ஆக்கிட்ட, எம்எல்ஏ எல்லாம் ஆக்கிட்டீல. போதும் போதும். ஒரே கேள்வி, ஐயா ஸ்டாலினுக்கு 75 வயசு ஆகுது, ஐயா எடப்பாடிக்கு 70 வயசுக்கு மேலாச்சு. உங்க வீட்டுல 75 வயசுல ஒரு பெருசு இருக்குது, உங்க வீட்டுல 75 வயசுல ஒரு பெருசு இருக்குது. வீடு முழுக்க நகை பணம் காசு எல்லாம் இருக்குது. நீங்க எல்லாம் ஒரு கோயிலுக்கு போறீங்க, அந்த பெருசை நம்பி வீட்டு சாவி கொடுத்துட்டு வருவீங்களா? கொடுத்துட்டு வருவீங்களா? பெருசை வீட்டை பாத்துக்க, உள்ள 500 பவுன் நகை இருக்கு, நீ வீட்டை பாத்துக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வருவீங்களா? மாட்டீங்கல்ல. அலேக்கா தூக்குடா பெருசையும் தூக்கிட்டு கார்ல ஏற்றிட்டு கதவை பூட்டிட்டு போயிருவீங்களா? அப்போ போதும். இந்த பெருசுகளுக்கு, இந்த கல்டுகளுக்கு நல்லா கொடுத்து அரியாசனத்தில் அமர்த்திட்டீங்க. போதும். இன்னைக்கு இளைஞர்கள் நாங்க வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் 25 வயசு, 30 வயசு, 35 வயசு. உலக நாடுகளை பார்க்கிற உள்ளங்கையில், ஆஹா அமெரிக்காவை பாடுறா, ரஷ்யாவை பாடுறா, அங்க பாடுறா, ஈரானை பாடுறா, ஈராக்க பாடுறா. உலக நாடுகள் தன்னுடைய மக்களை எப்படி உயர்த்தது பாடுறா, சிங்கப்பூரை பாடுறா, மலேசியாவை பாடுறான்ட்டு உலக நாடுகளினுடைய அரசியலை படிச்சுட்டு காலத்துக்கு வரோம். ஆனா எங்களை பார்க்காம நீ 500க்கும் 1000க்கும் குவார்டருக்கும் கோழி பிரியாணிக்கு ஓட்டு போட்டு எங்களை எல்லாம் தூக்கி சுடுகாட்டுல போடுற காலம் வந்துருச்சு. தயவு செய்து இந்த முறை பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில இந்த மண்ணினுடைய மகன், இந்த மண்ணின் மைந்தன், ஒவ்வொரு அநீதிக்கு எதிராக, அக்கிரமத்திற்கு எதிராக இந்த திராவிட திருடர்கள், திருட்டு கமநாட்டிகள், கேப்மாரிகள், மொல்லமாரிகள், புறம்போக்குகள் இவனுக்கு கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டத்திற்கு எதிராகவும் ஓடோடி சென்று மக்கள் களத்தில் நிற்கிற ஈங்கூர் பகுதியின் ஈன்றெடுத்த தமிழ் புலி எங்கள் அண்ணன் லோகநாதன் அவர்களுக்கு கைதூக்கி நிற்கிற, ஏர்களப்பை தாங்கி நிற்கிற விவசாயி சின்னத்திலே வாக்கினை செலுத்தி வெல்ல வையுங்கள். வெல்ல வச்சுட்டு வா. அப்புறம் எவன் ரவுடிசம் பண்றான், எவன் பேக்கரியில பிஸ்கெட்ட ஓசியில கேட்கிறான், எவன் பேக்கரிய வந்து அடிக்கிறான், எவன் சாராய கடையில நக்கி பார் பார். இன்னைக்கு அதிகாரம் உன்ட்ட இருக்கு, அதிகாரம் உன்ட்ட இருக்கு. வந்து நீ பேக்கரி அடிக்கிற, உங்க ஒக்கால வச்சு பேக்கரி வாங்கினவன் நீ வடிவேலு மாதிரி.
நீ நல்லா உழைச்சு சம்பாதிக்கிற எங்க பிள்ளைகளை நீ கை வைக்கிற. உன்னை மாதிரி பல பேர்ட்ட காலில் கும்பிடு ஓட்டு சம்பாதிக்கலடா. எங்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிச்சு இந்த பெருந்துறையிலே கட்சி நடத்துகிறோம். கவலைப்படாமல் இருங்கள். யார் வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, நம்முடைய மக்களை நம்ம 16 வருஷமா கைவிடல. இந்த முறை மக்கள் நம்மை கைவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையோடு நிற்போம். பெருந்துறை நம்முடைய தொகுதி. நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் லோகநாதன். இனத்தின் உயிரே இளம் தமிழர், எதற்கும் அஞ்சா நாம் தமிழர். நன்றி. அடுத்ததாக பெருந்துறை மண்டலத்தின் மாநில